கல்யாணன்றது ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. அந்த பயிரையும் காலகாலத்தில் அறுவடை செஞ்சால் தான் நெல்லாக இருக்கும். இல்லைனா அது எதுக்கும் யூஸ் ஆகாத கல்லாக தான் இருக்கும். அப்படி கல்லாக இருக்கிற ஒருத்தன் வாழ்க்கையில் கலர்ஃபுல்லாக ஒரு கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் ஏதாவது நடந்ததா? அதுதான் இந்த கதை. என்ன மணி, உன்னுடைய சின்ன பசங்க கல்யாணம் ஆகுது, உனக்கு எப்பா? கல்யாணம் எல்லாம் முக்கியமா மச்சான். காமராஜர், அப்துல் கலாம் எல்லாம் கல்யாணமா பண்ணாங்க. 25 வயசுல இருந்து பொண்ணு தேடுறான். இப்ப வரைக்கும் பொண்ணு கிடைக்கல. இனிமே கிடைக்கும்னு நினைக்கிற. அப்படியே கிடைச்சாலும் அந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சு, இவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி எப்போ போடுறது 3 முடிச்சு. சாதிச்சுட்டாடா மணி. ஏன்டா வாய் இருக்குன்னு வாய் சோர்லாம் வந்து பேசுனீங்களாடா? இனிமே என்னடா சொல்லுவீங்க? இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, இனிமே என்னடா சொல்லுவீங்க? என்ன சொல்லுவாங்க? இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆயிருக்கு, இனிமேலும் உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஏய், நீ என்னடா பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, உள்ள இருக்கிறது பழைய கட்டலாம். உனக்கும் ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் ஆயிருக்குதான். அதான் கட்டுல நட்டு போட்டெல்லாம் லூசா இருக்கான்னு பார்த்து உங்க அப்பா டைட் பட்டு வர சொன்னாரு. பண்டல்ல மூடிக்கிட்டு காமு, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, ஆனா ஒண்ணுண்ணே, இத்தனை வருஷமா கரண்டிய கையுமா இருந்த நீ ஒரு பொண்ணுக்கு கணவனா இருக்க. இதை என்னால நம்பவே முடியலண்ணே. கை குலோப் ஜாமுனா இருந்த வாழ்க்கையில ஜீரா மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கு. இனிமே உன் கண்ணுல ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் நான் பார்க்கணும். சரி, அக்கா பக்கத்து ரூம்ல ரெடி ஆயின்னு இருக்காங்களா? நல்ல நேரம் வந்தாதான் உள்ள விடுவாங்களா? அது எப்படா வரும்? சீக்கிரம் வரும். அது வரைக்கும் இத வச்சு விளையாண்டு இருப்பியா? என்னடா இது? நேரங்காலம் தெரியாம நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இல்ல வேணாம். உங்களுக்கு என்னடா முக்கியமான விஷயம் சொல்ல மாந்துட்டேன். அண்ணாச்சி பழத்துல பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு ஸ்மூத்தி செஞ்சு வச்சிருக்கேன். கதவு தோந்தினா டக்குனு கொடுத்துட்டு போயிருவேன். என்னது ஸ்மூத்தி? டேய், ஒரு வேணாம், வெயிடா போன. சாரி, ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்து சொல்றதுக்காக கால் பண்ணாங்க. அப்பா, என்னப்பா? மணி செஞ்சுட்டாடா. செஞ்சுட்டானா? என்னப்பா சொல்ற? ஆமாடா, உன் மாமா ஜெமினி மணி 130 ரூபா தான் நான் மொய் வச்சிருக்கான். அவன் பொண்ணு தரவுக்கு 10,000 ரூபாய் மொய் செஞ்சோடா. அவனை செய்யணும்டா மௌனே. அப்பா, உன் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இந்த மாதிரி யாராவது கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணா என்னப்பா பண்ணுவ? எவனாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிருந்தானா படுக்க வச்சு நெட் வாங்கல வெட்டியிருப்பேன். அதேதான்ப்பா இப்ப நான் உன்னை பண்ண போறேன். டேய் அப்பாடா, வெயிப்பா போன. சாரி, அப்பா எல்லாம் ஓகேவான்னு கேட்டாரு. இன்னும் வேற யாராவது ஓகேவான்னு கேட்கணுமா? ஆமா. யாரு? ஓகேவா? சக்சஸ். இந்த லைட் செட்டப்லாம் பிடிச்சிருக்கா? பார்த்தேன். ஏன் பெட்ரோல் வண்டி செட்டப் மாதிரி இருக்கு? பெட்ரோல் வண்டியா? எங்க இதெல்லாம் ரொமான்டிக் செட்டப்ங்க. ரொமான்டிக்? எங்க ஒரு சின்ன டவுட்டு கேட்கட்டுமா? எப்படி என்ன உங்களுக்கு பிடிச்சது? ஏன்? நான் எவ்வளோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. குண்டா இருக்கேன், வயசான மாதிரி இருக்கேன்,
சரியான வேலை இல்லை, இந்த மாதிரி நிறைய காரணம். ஆனா நீங்க மட்டும் உடனே பார்த்த உடனே ஓகே சொல்லிட்டீங்க, எப்படி? உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னதுக்கு பெரிய ஸ்பெஷல் ரீசன்லாம் இல்லை. என் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நானும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் வரமா அப்படியெல்லாம். அப்போ தான் நீங்களும் வந்தீங்க. உங்களையும் ரிஜெக்ட் பண்ணுற மூடில் தான் இருந்தேன். ஆமாம், நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களே? ஆமாங்க, பசிக்குது மணி. அதில் கூட ஒரு 630 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் வீடியோ போட்டால் 60 பேர் தாங்க பார்க்குறாங்க. அந்த 630 பேரில் நானும் ஒருத்தன். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் போகிற எல்லா சமையல் வீடியோவும் பார்ப்பேன். நீங்கள் சமைக்கிறது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சமைப்பீங்கன்னு தெரியும். ஏங்க நல்லா சமைப்பேங்க. ஆமாம், நீங்கள்? எனக்கெல்லாம் சுத்தமாக சமைக்க தெரியாது, ஒரு டீ கூட போட தெரியாது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு ஓகேவே சொன்னேன். ஏங்க அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. விதவிதமாக ரகரகமாக காலம் ஃபுல்லாக உங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கேங்க. ஓகே தானே? என்ன ஓகேவா? லைட்லாம் ஆஃப் பண்ணி தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசு. ஏங்க நான் மட்டும் என்னங்க 4 வருஷம் கோர்ஸாங்க பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆம்பளை, எப்படா இதெல்லாம் நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் பொண்ணுங்களுக்கு அப்படி கிடையாது, எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ ஒரு 10-15 நிமிஷம் வேணா எடுத்துக்கோங்களேன். எனக்கா தோன்ற வரைக்கும். தோன்ற வரைக்கும்னா எப்போ தோணும்? நானும் நினைக்கிற வரைக்கும். நினைக்கிற வரைக்கும்னா? எனக்கு தூக்கம் வருது, கொஞ்சம் தள்ளி போடுங்க. வரேன்டா, இதா வரேன். சரிங்கடா, சரிங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப குளுகுளுன்னு இருக்குமே, எல்லாம் வெனம் கக்கிறவனங்களா இருக்கீங்களாடா? எல்லாம் உங்களால தான்டா. ஒரு கல்யாணம் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா உங்களுக்கு? அதுவும் 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுமா? 24 வயசு வரைக்கும் வீட்டுல வேலைக்கு போலையேன்னு நச்சரிப்பாங்க. 28 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகலன்னா எப்பவுமே ஆவாதுன்னு எச்சரிப்பாங்க. போற வர இடத்தெல்லாம் நம்ம கல்யாணத்தை பத்தி நொச்சரிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி கல்யாணம் பண்ணா இவளுக்கு புதுக்கல்ல தோசை ஊத்துற மாதிரி இன்னும் பழகலான்னு வந்து சொல்றாளுங்க. டேய், இந்த ஆம்பளைங்க வாழ்க்கைலாம் இருக்கே இந்த டிவில வர ஆடு மாதிரிடா. நல்லா தட்டு நிறைய நமக்கு பிடிச்ச சாப்பாட்டுலாம் போட்டு சாப்பிடும்போது டாய்லெட் கிளீனர் விளம்பரம் வரும். நம்ம மட்டும் தனியா வீட்டுல டிவி பார்க்கும்போது ஊதுபத்தி விளம்பரம், சாம்பார் விளம்பரம், சமையல் எண்ணெய் விளம்பரம்லாம் வரும். அதுவே நம்ம அம்மா அப்பா கூட உட்காந்து பார்க்கும்போது லெகின்ஸ் விளம்பரம் வரும், பிரா விளம்பரம்லாம் வரும்டா. கடைசி வரைக்கும் ஆம்பளைங்க வாழ்க்கலாம் அவன் ஆசைப்பட்ட நேரத்துல கிடைக்கவே கிடைக்காதுடா. அப்படியே வேலிடிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் எப்படி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணி குழந்தை பத்துக்கு போறேன்னு தானே பாக்குறீங்க? Do you think you can stop me? Do you think you can stop me? Nobody can stop me. Nobody can stop me.